உடனே இது சரியில்லைம்மா, நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் சொல்கிறேன் அண்ணா, அது எங்கள் இடம், அந்த சாமி எங்களோட சாமி, அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு காரசாரமாக பேசிட்டு நான் வர்றேன் அண்ணா, அண்ணி இன்னொரு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து முல்லை வெளியேறினான். இந்த விவாதத்துக்கு அப்புறம் நேரா முல்லை தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போனான். அங்கே அவளை ஆச்சரியத்தோட எதிர்பார்த்து உட்காந்துருந்தாங்க முல்லையோட அண்ணா, அண்ணி மற்றும் முல்லையின் கணவர் நரசிம்மன். என்னாச்சு முல்லை, நீ பேசுனியா, ஏதான்னு நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் பதட்டமாக கேட்க, எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க? நான் சொல்லலை, இதனுடைய நோக்கம் சரியில்லை. நான் அங்கே போய் உட்காந்து இடத்தை பற்றின விஷயத்த ஆரம்பித்த உடனே பசுபதி பதற ஆரம்பிச்சிட்டாரு. நான் திரும்ப திரும்ப இது நம்ம இடம்னு சொல்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி என்னைய சமாதானம் செய்யவே முயற்சி செஞ்சார். நான் சரியான முறையில் சொல்லிட்டு வந்துட்டேன், அது நம்ம இடம் அப்படின்றத ஊர்ஜிகை பண்ணிட்டேன். இன்னும் என்ன செய்வாருன்னு தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடித்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு உறங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அவங்க வக்கீலை வச்சுட்டு பசுபதிகிட்ட பேசலான்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்குள்ளே அம்மா, அண்ணா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க, எட்டி பார்த்தா பசுபதி டாடையெல்லாம் உடுத்தி ஜம்முன்னு வந்திருக்காரு. வாங்க பசுபதி, இது உங்கள் வீடு, என்ன நீங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வரவேற்க, உள்ளே வர்றதுக்கு முன்னாடி டேய் அந்த தட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அதிகார துணியில் தன்னோட வேலையால் ஏவிறாரு. உள்ளே வந்ததும், அண்ணா ஒன்றும் இல்லை, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முறைப்படி உங்களை குடும்பத்தோடு வரவேற்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்.